உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது சிக்கன் பர்கர். ஆரோக்கியமான முறையில் வீட்டில் சிக்கன் பர்கர் எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டப் போகிறேன். இதற்கு நான் எடுத்துக்கொண்டது கோழியின் மார்பு பக்கத்து இறைச்சி. நான் இப்படியே வெட்டினபடியே இருந்த இறைச்சி தான் வாங்கி எடுத்தேன். நான் அப்படி வெட்டினபடி இல்லாமல் முழுசாக வாங்கினால் கூட இந்த மாதிரி பர்கருக்கு ஏற்ற துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும். இறைச்சி கழுவிட்டு நல்லா தண்ணீரை வடிய விட்டுட்டு ஒரு சமனான பலகையில் இந்த மாதிரி நேராக அடிக்கிட்டு தண்ணீரை ஒத்தி எடுத்த பிறகு ஒரு பொலித்தீனை போட்டு மூடிக்கொள்ளவும். இது இறைச்சியை தட்டி விரிக்கிறதுக்குரிய சுத்தியல் தான். இந்த சுத்தியல் இருந்தால் இதால் மெதுவாக தட்ட வேண்டும். தட்டும்போது இறைச்சி நல்லா விரிஞ்சு வரும். அப்படி இந்த சுத்தியல் இல்லாமல் உங்கள்கிட்ட நார்மல் இரும்பு சுத்தியல் இருந்தால் கூட அதால் மெதுவாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி 2 வாடம் திருப்பி தட்டி எடுத்தால் இறைச்சி பொரிக்கும் போது சுருளாது நல்ல வடிவாக வரும். அதுக்காக தான் இப்படி தட்டி எடுக்கிறது. இப்போ பாருங்கள் என்ன அழகாக இறைச்சி நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்படியே வச்சுட்டு முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் 2 மேசை கரண்டி அளவுக்கு ஒயில் எடுத்துருக்கிறேன். அதாவது நாங்கள் கறிக்கு பாவிக்கிற எந்த ஒயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 மேசை கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, தனி செத்தல் மிளகாயில் அரைச்செடுத்த சில்லி பொடி அரை தேக்கரண்டி. இதோட வெள்ளைப்பூட்டை ஒயில் விட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த மிக்சிங்கை இறைச்சியில் எல்லா பக்கமும் படக்கூடிய மாதிரி பிரட்டி எடுக்க வேண்டும். நான் காட்டிய அளவு 4 பர்கருக்குரிய அளவு தான். மேலதிகமாக செய்கிறேன்னு சொன்னால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை கூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோட இந்த கிண்ணத்தில் 2 மேசை கரண்டி மயோனேஸ் எடுத்துக்கொள்கிறேன். இதே அளவுக்கு டொமாட்டோ கெட்சப் சேர்த்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் பர்கர் பானில் பூசுகிற சோஸ். இப்படி செய்தெடுத்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும். பர்கர் பானில் பூசும் சோஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி இன்னும் ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை எடுத்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் பால் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை புரட்டி வச்சிருக்கிற கோழியுடன் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா பக்கமும் நனையக்கூடிய மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பிரட்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்க வேண்டும். இன்னும் ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை அரைச்செடுத்துக்கொள்கிறேன். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதோட பர்கர் சோஸும் செய்தாச்சு. இதோட இறைச்சும் எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. இனி பர்கருக்குரிய சலாட்டை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வெட்டி எடுக்கலாம்.
அதில் பச்சையாக இருக்கிற பகுதி, அதாவது ஆக உள்பகுதி எடுக்க தேவையில்லை. இந்த இலை மாதிரி இருக்கிற பகுதியில் தேவையான அளவுக்கு சலாட்டை பிரித்து எடுத்துட்டு கழுவி நல்லா தண்ணீரை வடிச்செடுத்து கொள்ள வேண்டும். இதோட ஃப்ரெஷ்ஷாக சலாட் குவக் எடுத்துக்கொள்கிறேன். இதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட தக்காளியையும் அதே போல் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். வேக்கருக்குரிய பொருட்கள் சலாட் குவக்க, தக்காளி, சலாட், மற்ற அதற்குரிய சோஸ் எல்லாம் தயார் பண்ணி எடுத்தாச்சு. இதோட முக்கியமான பொருள் பேக்கர் பான். இந்த பான் ஜெர்மனியில் எல்லா சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கும், அதே போல் மற்ற நாடுகளிலும் கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன். அப்படி இருந்தால் இந்த பானை வாங்கி எடுக்க வேண்டும். இந்த எள்ளு மேலால் போட்ட நல்ல பெரிய பானாக இருந்தால் நல்லா இருக்கும். இதை முதல்ல ரெண்டாக பிரித்து எடுக்க வேண்டும். ஏற்கனவே வெட்டித்தான் இருக்குது. ஒட்டுப்பட்ட மாதிரி இருந்தால் கத்தியை கொடுத்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பேக்கர் பானை ஓவனை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இறக்க வேண்டும். கன நேரம் விடக்கூடாது, டக்குன்னு எரிய பார்க்கும். இறைச்சி பொரிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகி கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் பிரட்டி வச்சிருக்கிற மாவில் இறைச்சி பனியட் பண்ணி எடுக்க வேண்டும். நல்லா திருப்பி மாவு நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கொஞ்சம் கையால் அமர்த்தி விட்டு இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இறைச்சி இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்க வேண்டும். ஒருபாடு பொரிஞ்சதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி விட்டு நல்ல கோல்டு நிறம் வரும் வரைக்கும் பொரிச்சிட்டு இறக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அவனை நல்லா சூடாக்கிட்டு பேக்கர் பானை கொஞ்ச நேரம் வச்சிட்டு மேல் பகுதி கொஞ்சம் கோல்ட் கலராக வந்ததும் இறக்கி எடுத்துக்கொள்ளவும். எரிய விடக்கூடாது, இந்த மாதிரி இருக்க வேண்டும். பானையை நல்லா சூடாக்கி எடுத்தாச்சு. அதே போல் இறைச்சி நல்ல கோல்ட் கலராக எரிய விடாமல் நல்லா பொரித்து எடுத்துருக்கேன். இதே போல் பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி பேக்கர் எப்படி செய்கிறது என்பதை வாங்க பார்க்கலாம். பேக்கர் பானின் கீழ்ப்பகுதியை முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு தேவையான அளவு சோஸ் பூசி எடுத்துக்கொள்ளவும். முதல்ல சலாட்டை வச்சுக்கொள்ளவும். தேவையான அளவுக்கு சலாட்டை வச்சுக்கொள்ளலாம். சலாட்டு விருப்பம் இல்லாதாக்கள் கொஞ்சம் வைக்கலாம். சலாட்டு நிறைய சாப்பிட விருப்பம்னு சொன்னால் கொஞ்சம் கூட வைக்கலாம். பிறகு சலாட் குவக்கையை வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ரஜ்ஜை வச்சுட்டு மேலே தக்காளியை வச்சுட்டு இப்போ மேலே மூடுற பகுதிக்கு தேவையான அளவுக்கு சோஸ் பூசிக்கொள்ளவும். மூடியாச்சு. அழகான பேக்கர் தயாராகிட்டு. இப்படி ஒரு பேக்கரை கடையில் வாங்கும் காசுக்கு நாங்கள் வீட்டில் 10 பேக்கர் செய்து கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், மினக்கேடு தான். இருந்தாலும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா இப்படிப்பட்ட உணவுகள் சாப்பிட ஆசை இருக்கிறவர்கள் இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவது மிகவும் நல்லது.
இதை கடையில் வாங்கும்போது இந்த இறைச்சியை வந்து நிறைய நாட்கள் பதப்படுத்தி வச்சு கொள்ளுவாங்க. அதை விட பழைய எண்ணெயிலும் இறைச்சி பொரிப்பதால் ஆரோக்கிய கேடுதான். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, மிகவும் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.